முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹர ஞானவேல் முருகனுக்கு ஹரோஹர சக்திவேல் முருகனுக்கு ஹரோஹர மயலூர் வள்ளலுக்கு ஹரோஹர திருமயிலை சிங்காரவேலனுக்கு ஹரோஹர அருணகிரிநாத சுவாமிக்கு ஹரோஹர நெஞ்சக்கணக்கல் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை முகம் பஞ்சக்கர ஆணை பதம் பணிவம் ஆடும் பரி வேல் அணிசேவல் எனப் பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே கெடுவாய் மனனே கதிகள் கரவாதிடுவாய் வடிவேலிரை தாழ் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தோள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவானிரவான் சும்மாயிரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே கூர்வேல் விழிமங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னுமது சோர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும் விந்தாட்டவி என்று விடப்பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே ஏ சிங்காரமடந்தையர் தேநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாபரா ஷண்முகனே கங்காநதி பால கிருபாயாகரனே மதி கெட்டரவாடி மயங்கி அறகதி கெட்டவமே கெடவோ கடவேன் நதி புத்திரயான சுகாதிப அத்திதி புத்திரர் வீடரு சேவகனே. முருகன் என்ற ஒரு தமிழ் சொல்லிற்கு அழகன் குழகன் இயற்கை வனப்புடையவன் இளமையுடையவன் முருகு என்ற சொல்லே கடவுளை குறிக்கும் திருமுருகு என்ற அடைமொழி செற்றதினாலே அதன் மேன்மை வெளிப்படுகின்றது. அதனால்தான் நக்கீரியர் திருமுருக ஆற்றுப்படை என்று அவரை பாடி மகிழ்கின்றார். திருமுருக கடவுள் இயற்கை வனப்பு மிக்கவன் இளமை மிக்கவன் என்றும் இளைஞன். பழங்கால தொட்டு முழு முதல் கடவுளாக தமிழர்களால் போற்றி வழங்கப்படும் அப்பெருமான் குண்டுதோறு ஆடும் குமரன் ஆயினும் தொன்று தொற்று அவன் எப்பொழுது கோவனாண்டியாக பழனியிலே வந்து அமர்ந்தானோ அன்று முதல் அறுபடைகள் மிகவும் விசேடமாக கருதப்படுகின்றன. மதுரை மாநகரத்திலிருந்து 5 கல் தொலைவில் உள்ள திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு. நெல்வேலியிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து 35 கல் தொலைவில் உள்ளது திருச்சீர் அலைவாய் என்கின்ற திருச்செந்தூர் செந்திலாண்டவன் உரைகின்ற திருத்தலம் 2வது படை வீடு. திண்டுக்கல்லில் இருந்து 20 கல் தொலைவில் உள்ளது திரு ஆவினன்குடு எனும் பழனி என்கின்ற 3வது படை வீடு. கும்பகோணத்திலிருந்து 4 கல் தொலைவில் உள்ளது திருவேரகம் எனும் சுவாமிமலை 4வது படை வீடு. மதுரை மாநகரத்திலிருந்து 12 கல் தொலைவில் உள்ளது பழமுதிர்ச்சோலை 5ஆம் படை வீடு. சென்னையிலிருந்து 70 கல் உள்ளது திருத்தணிகை தணிகை வேலன்
வள்ளி தேவசேனையுடன் அருள் பாலிக்கும் இறைவன் வள்ளியை திருமணம் புரிந்த இடம். இதை தவிர எண்ணற்ற இடங்களிலே முருகனுடைய திரு ஆலயங்கள் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. குன்றக்குடி, சென்னையில் உள்ள வடபழனி, மலேசியாவில் உள்ள பத்துமலை, தமிழ்நாட்டிலோ முருகன் இல்லாத இடமே இல்லை, எல்லாம் குன்றுதோறானும் குமரன் இவ்வாறு லீலைகள் செய்தான். அந்த லீலைகள் அனைத்தும் கந்த புராணம் என்கின்ற வடமொழி ஸ்கந்த புராணத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழிலே செய்தருளினார். இவன் குமரக்கடவுளின் பிறப்பிலிருந்து சூரபத்ம வதமாகி தேவசேனை வள்ளியை திருமணம் புரிந்த படலம் வரை இவர் கூறி முடிக்கின்றார். அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய திருப்புகழிலே அகரமுமாகி என்கின்ற தொடங்குகின்ற திருப்புகழ் பாடலிலே அயனெனவாகி அரியனவாகி ஹரன் என ஆகி அவர் மேலா என்று மும்மூர்த்திகளுக்கும் மேலான கடவுள் என்பது பூர்த்தி செய்கின்றார். எனவே கௌமாரம் என்கின்ற தனிப்பிறவையே பிரிவையே ஆதிசங்கர் பகவத்பாதால் ஸ்தாபித்தார். குறிப்பாக தட்சிண பாரதத்திலே எங்கும் தமிழர்கள் வழிபடுகின்ற தாய்மொழியில எண்ணற்ற படைப்புகளை கண்டு வியக்கின்றார். தானும் வடமொழியிலே உயர்ந்ததான சுப்பிரமணிய புஜங்கத்தை செய்தருளி தன் நோய் நீக்கம் பெற்று அன்று முதல் இன்று வரை வருகின்ற அடியார்த்தம் வினை நீக்கும் விதமாக ஒரே ஒரு ஸ்லோகத்திலே மிக அழகாக எல்லா நோயையும் குறிப்பிட்டு அந்த பன்னீர் இலையிலே இட்டு தருகின்ற செந்தில்நாதருடைய விபூதியை கண்ட மாத்திரத்திலே நோய்களும் வினைகளும் ஓடுகின்றன என்கின்றார். தீயவர்களின் உரு சூரபத்மன், அவனை அழிப்பதினாலே ஞானக்கடவுள் அனைவருக்கும் ஞானத்தை பெருக்கும் திருமுக கடவுளாக இருக்கின்றான். ஆறுமுகம் கொண்டு விளங்குகின்றான். அந்த ஆறுமுக சுவாமி எண்ணற்ற லீலைகளை செய்த அருளிய அவன் ஆறுமுகம் யாது என்று பின்னர் திருப்புகளிலே முடிக்கின்றார் அருணகிரியார். அருணகிரியாரே கந்தரங்காலம், கந்தர் அனுபூதி, மயில் விருத்தம், மேல் விருத்தம், சேவல் விருத்தம் இவ்வனைத்தையும் பாடி அருளுகின்றார். அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களால் தொகுக்கப்பட்டு சுத்தி செய்யப்பட்டது. கந்தரங்காலமும் கிருபானந்த வாரியாரே எழுதி உரை செய்து அருளினார். குமரகோர்பர்கள் அருளி செய்த திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா காசி திருமணத்தாராலேயே வெளியிடப்பட்டது. எண்ணற்ற தமிழ் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலார் செய்தருளிய செந்தூர் கந்த புராணம் இவையெல்லாம் சொல்லி மாளாது ஆயுள் காளாது. ஆயினும் கந்தன் என்கின்ற பதமே ஸ்கந்தன், ஸ்கந்தாது சுப்பிரமணியனுடைய சிவனா சக்தி ஸ்கந்தித்ததினால் ஏற்பட்டவன் என்றும் முருகா என்கின்ற அவருடைய நாமம். அதை கூறினால் கந்தபுராணத்து திருவாக்கு ஊரிலான் குணம் குறியிலான் செயலின் உரைக்கும் பேரிலான் ஒரு முன்னிலான் பெண்ணிலான் பிரிதோர் சாரிலான் வரல் போக்கிலான் மேலினான் தனக்கு நேரினால் உயிர் கடவுளாய் என்னுள்ளே நின்றான் என்கின்றார். இந்த ஸ்கந்தனுக்கு சுப்பிரமணியனுக்கு இவன் இதுதான் ஊர் என்று சுட்டிக்காட்ட இயலாத நிலை, இதுதான் குணம் என்று மேற்கோள் காட்ட இயலாத நிலை, இதுதான் அவருடைய அடையாளம் என்று கூறி முடியாத நிலை. அவனுடைய செயலோ பேரோ காலமோ பற்றுக்கோடோ போக்கோ வரவோ யாதுமில்லாத ஒப்பு உயர்வு இல்லாத தன்னிகரில்லாத தெய்வம், தமிழ் தெய்வம். ஆன்மாக்களின் பசுபதி பாசம் இவற்றை விலக்கி உயர்ந்ததான ஞானத்தை சிவனாருக்கே போதித்த பழம்பொருள். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதிப்பிழம்பதோர் மேனியாக கருணைக்கோர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தான் உலகமைய என்று ஸ்கந்த புராணம் கொண்டாடி மகிழ்கின்றது. அருமுகம் கொண்டதால் சண்முகன், கங்கையில் தவழ்ந்ததால் காங்கேயன், கார்த்திகை மாதர்களால் வளர்த்ததால் கார்த்திகேயன், 6 திருவுருவும் ஒன்றாக கூடியதினாலே கந்தன் என்றும், மயிலை வாகனமாக உடையதினால் விசாகன் என்றும், மயூர் ஊர்தியிலே அமர்ந்திருப்பதனாலே மயில் வாகனன் என்றும், வேலாயுதத்தை தரித்ததினாலே வேலாயுதன் என்றும், சேவல் கொடியை தான் பறக்க இடது கையிலே எந்ததினாலே சேவற்கொடியோன் என்றும், மூருகு என்ற மெல்லின இடையின வல்லின எழுத்துக்களின் சேர்க்கை
கந்தவேலின் திருநாமமாக ஆயிற்று. இது ஓங்கார வடிவம். நாமம் சொல்லுவார் தம் வினை நீங்கும். காதலாகி கசிந்து உருகுவார் மனம் நெக்குருகும். அகார உகார மகாரம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவற்றின் ஓர் உருவமே பிரணவம். அதன் உயிரே மகர மையெழுத்தில் மூவும் ரகர மையெழுத்தில் ரூவும் ககர மையெழுத்தில் கூ என்ற சப்தமும் ஓங்காரத்தின் மறு உருவாகவே முருகன் ஆங்கு உதித்தனன் என்பது இதன் பொருள். முருகாய் என உனை ஓதி வந்த தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வமடைவர். வியாதி அடைந்து நெய்யார் ஒரு காலமும் துன்பமெய்யுதார். பரக்தி உற்றிடுவார் பொறுகாலன் நாடு புகார். சமராபுரிசன் புண்ணியனே என்று சிதம்பர சுவாமிகள் திருப்போரூர் சன்னதி முறையிலே கூறுகின்றார். முருகா என்று ஒருமுறை கூறினாலும் மூதுலகில் இகபர சுகத்தை அனுபவிப்பார். வியாதியை அடையார். ஒரு காலமும் துன்பத்தை அடையார். எங்கும் ஜெயம் பெற்றிருப்பால் ஜெயந்திநாதா உன் நாமத்தை குருவதாலே என்று கூறி முடிக்கின்றார். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே வயலூர் வைபவம் வினை தீர்க்கும் வயலூரின் வைபவம் கூறி வருகின்றோம். அது அருணகிரியின் திருவாக்கின் அமுதமாகவே வெளிப்படும் திருப்புகழின் அர்த்தானுபவத்தின் வாயிலாக வயலூர் ஆண்டவனின் வினை தீர்க்கும் வைபவத்தை அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குஹபக்த ரத்னங்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். அருணகிரிநாத பெருமானுக்கு அரஹரோஹரா. வயலூர் வள்ளலுக்கு அரஹரோஹரா. 18 நாட்கள் வயலூர் திருப்பதியிலே தங்கியிருக்கின்றார். ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு திருப்புகழ் வீதம் பாடும் வரந்தனை தருகின்றான் ஞானகுருவான ஞானஸ்கந்தனான வயலூர் எம்பதியான். அதனால் தினமொரு திருப்பதி என்ற விதத்திலே தினமொரு திருப்புகழ் என்ற ரீதியிலே இவர் பாடி வந்தார். அவற்றையும் ஒன்று ஒன்றாக அனுபவித்து வருவோமாக. அறமுலை காயாட்டி மரநிலை காயாட்டி அடையணி காட்டி அனுராக அளவிழி காட்டி ஓசை மொழி காட்டி அதரவு காட்டியவரோடும் இரணகை காட்டி நேரமிகை காட்டியே வினைகள் காட்டி உறவாடி எதமயில் காட்டு மதர்வலை காட்டி இடழிதல் காற்றல் அமையாதோ விரவ பராட்டு சூரல் படை காட்டி விரவ பராட்டு சூடர் படை காட்டி விழனலை ஊட்டி மயிலூர்தே வெலை உரை நீட்டி வெலை தனையிலோட்டு வெலை விளையாட்டு வயலூரா. சேரமலை நாட்டில் வரமுடன் வேட்ட சில குறவாட்டி மணவாளா தெசு புகழ் தீட்டி ஆசைவரு கோட்டி தேவசிரை மீட்ட பெருமாளே இரணகை காட்டி நிறமிகை காட்டிய வினைகள் காட்டி உறவாடி எதமயல் காட்டு மதர்வலை காட்டி இடழிதல் காட்டல் அமையாதோ விலை விளையாட்டு வயலூரா தேசு புகழ் தீட்டி ஆசைவரு கோட்டி தேவர் சிறை மீட்ட பெருமாளே அருள்வாயே.
பெருமாளே அருள்வாயே. ஆரம் முலை காட்டி மாறநிலை காட்டி முத்துமலை மாலைகள் அணிந்த மார்பகத்தை காட்டி மன்மதனுடைய காமநிலைகளை காட்டி ஆடையாபரணங்களை காட்டி காம இச்சையை ஊட்டும் தீட்டும் அதை பெருக்கும் விஷங்கொண்ட கண்களை காட்டி பண் ஒளி கொண்ட பேச்சை காட்டி அன்பினை காட்டி ஆளோடும் குளிர்ந்த சிரிப்பை காட்டி பொழுதெல்லாம் மிகுதியான களவு உறவை காட்டியே அவருடைய தொழிலுக்கு உரிய செயல்கள் யாவற்றையும் காட்டி நட்பை காட்டி கேடு விளைக்க வைக்கும் காம மயக்கத்தை காட்டும் விலைமாதர்கள் தம் காம வலையை விரித்து எனது வலிமையெல்லாம் தொலைந்து போகும்படி செய்வித்தல் அடங்காதோ அப்பா உன் கிருபையினாலே இனி நான் என் வாழ்விலே காமவசப்பட்டு வாழாது இருக்க வேண்டும், நீ அருள்வாய். வீரத்துடன் உன்னை எதிர்க்கும் வல்லமை கொண்ட சூரர்களின் சேனை எனும் காட்டிலே வரும் நெருப்பு போன்ற உன் வேலாயுதத்தால் பூவித்து மயில்வாகவனம் ஏறுபவனே, வேலாயுதத்தை அதன் உரையிலிருந்து எடுத்து நீட்டி கடலில் விளையாடச் செய்த வயலூரா, மலைநாட்டில் வள்ளியை விரும்பி குறப்பெண்ணை மனம் பிடித்த வள்ளியின் மணாளனே, உனது ஒளி வாய்ந்ததான புகழை விளக்க வரச் சொல்லிய ஆசமிகும் குற்றத்தாராகிய தேவர்களை சிறையிலிருந்து மீட்ட பெருமாளே, சிறையிலிருந்து நீக்கி அருளிய பெருமாளே, யாண்டும் நான் இனி என் வாழ்விலே காமவசப்பட்டு தெரியாது இருக்கும் உயர்நிலையை தந்தருள்வாய். இவ்விடத்திலே வைரூரா என்று சொல்லப்படும் அப்பதமானது சோழ நாட்டின் ராஜகம்பீர பகுதியின் தலைநகர். இங்குதான் சுவாமிகளுக்கு இறைவன் தினம் ஒரு திருப்புகழ் பாடும் வரத்தை தந்தான். எனவே வயலூரிலே 18 திருப்புகழ் பாடுகின்றார், 18 நாட்கள் தங்கியிருந்தார் என்பது நாம் கண்டறியும் உண்மையாகும். இகழ் கடின முகப்பட விசித்திரத்து தேக்கை மத மத்த களிற்றை எதிர் உலகதன மிளகையினி தேட்டி கழுத்தொடுகை காட்டி பெண்ணேத்து இருகீரல் பொதியின முதுமுறை மெத்தப்பு சிந்துருகி மூத்தையிட்டு நகமதந்தமான இடுகுறியும் வரையுற நில நெட்டு தலத்திடையிலெட்டு கலக்க முற இடது வள உடை கழல இடித்தரை பையது தொட்டு திரித்து மிக இரணமிடு முரணர் விழியொக்க கருத்த விழிசெக்க சிவக்கவளை செங்கை சோர அகவிருடு மிகமத மணக்க கணத்த பல கொத்து குழற்குலைய மயில் புறவு குயில் நிமிரு குக்கிர் குரற் பகரனுக்கு கருத்தழியவே அமளி பெரி தமிழி பட வக்கிட்டு மெய்க்கரணவர் கத்தினர் உணரும் இன்ப வேலை அலையின் விழி மணியின் வலை இருட்டு பெருக்கவரகட்டு பொருச்சிறியர்கள் மதன கலை விதன மறுவித்து திருப்புகழை ஒட்டு துதிக்கும் வகை அபரிமித சிவ அறிவு சிற்குட்குடச்சியில் அக்ஷித்தருள்வதெந்த நாளோ திகுட திகு தகுட தகு திக்குத்தி குத்தி குட தத்தி திரித்த குட ಶಗನ ಶಗನ ಶಗ ಶಗನ ಶಗ ಚಕ್ಕ ಚಗನ ಚತ್ತ ಚಗನ ತಿಗುದಿ ರತಿ ತಿಗುದಿ ಕುರ್ದಿ ತಗುದ ಗುರ್ದಿ ತಿಗುರ್ದಿ ಕುತ್ತಿ ಕುತ್ತಿ ಗುರ್ದಿ ತಕ್ಕುತ್ತ ಗುತ್ತ ಕುರ್ತ ತಿಂಗುತೀತೋ ತಿರಿರಿ ತಿರಿ ತರಿರಿ ತರಿ ತಿತ್ತಿ ತಿರಿರಿ ತಿರಿರಿ ತತ್ತಿ ತರಿ ತರಿರಿ ತಿಗುಡಡಕು ನಗುಡಡಿಗು டெட்டி டெட்டே கொட்டே கொட்டிட்ட குட்ட கூட்ட தனதி விருதவில் இருகடக்கை கரத்தில் அச்சலிகை பக்க கணப்பறை வண்டை பேரை
வகை வகையின் மிக புதிரவு கற்படை பக்கத்தின் எச்சரிய எழுது துகில் முழுதுலவி பட்ட பகற்பருதி விட்டத்தமித்தன்ன ஒரு குருளி ஒரு குரளி பெருகு குருது கொட்குளித்தழுது தொக்கு குனிப்பு விட வென்ற வேளா வயலி நகர் பயில் குமர பக்தர்க்க அனுகிரக விசித்திர பிரசித்தம் உரு அரிமருக அருமுகவ முக்கட்கணர் துருதி தத்வத்திரச்சிகர வடகு வடில் நடனமிடும் அப்பற்கு முக்தி நெறி பட்டுரை கவல தம்பிரானே அபரிமித சிவ அறிவு சிக்குற்றுணர்ச்சியில் ரட்சித்தருள்வதெந்த நாளோ வயலின்யகள் பயில் குமர பக்தர் கனுகிரக முக்தி நெறி தப்பட்டுரை கவல தம்பிரானே இலகு முலை விளைய செடிகள் கஷடிகள் கலைகள் பலவரி தெருதளிகள் மருளிகள் எயிறு கடிபடு முதடிகள் பதடிகள் எவரோடும் இனிய நய மொழி பழகி அழகிகள் மடையர் பொருள் பெற மருவிகள் சருவிகள் யமனு மிக என வழி தரும் மொழி தரும் விழிவாழால் உலகமிட செய்யுநடலிகள் மடலிகள் சிலகு சிலரொடு புகலிகள் நிகழிகள் உறவு சொலவல துறகிகள் விறகிகள் பிறை போலே புகிகை குறியிடு கமுகிகள் சமுகிகள் பகடியிட வலகபடிகள் முகடிகள் உணர்வு கெடும் வகை பரமிகள் உருவிகள் உறவாயாமோ அலகை புடைப்பட வருவன பொருவன கலக கண நிறை நகுவன தகுவன அசுரர் தசை வழி நிமிர்வன திமிர்வன கொடியாடி அலனி குணதிசை அடைவன குடைவன தரும மனிதையு மகிழ்வன புகழ்வன அகில புவனமும் அரகர அரகரவென அமர்வேள்வி திலகணிதலுமை பணிவரு செயமகள் கலையினர் நழவிட வெறி விரி முடியினர் திரள் பலுயிடுதல் குவடுகள் என மயிலேறி திலகணுதல் உமை பணிவரு செயமகள் கலையினடமிட வெறி விரி முடியினர் திரள் பலுயிடுதல் குவடுகள் என மயிலேறி சிறு பொழுதினில் அயல் விடு குருபரா அறிவு நெறியுள அருமுக இறையவா திரிசிர கிரியல் வயலினில் உரை பெருமாளே திரிசிர கிரியல் வயலினில் இனிதுரை பெருமாளே உறவாமோ காம கலவியிலே குலாவுபவர்கள் மணலேறும்படி செருக்கிலே செய்பவர்கள் பேசுபவர்கள் சண்டை போடுபவர்கள் பகைமை பூண்டவர்கள் துரோகிகள் சாமர்த்தியசாலிகள் வஞ்ச நெஞ்சத்தினர் மூதேவிகள் அறிவுகெட்டு போகும்படி அரிப்பவர்கள் பேய்கள் சண்டை செய்யவும் ஆடவும் சிரிக்கவும் மேம்பட்டு விலகவும் அசுரர்களின் மாமிசக் குயில் கிடைத்த போது அதை தின்று நிமிரவும் விரைப்பு விடவும் போர்பொழுதியிலே குளித்து சூரியன் மேற்கு திசையில் சேர்ந்து மூழ்கி போகவும் தர்மதேவையும் மகிழ்ச்சியுற்று ஹரஹரா ஹரஹரா என்று உலகமனைத்தும் போற்றி துதிக்கப் பெறும் போர்ச்சாலையிலே பொற்றணிந்த நெற்றியுடைய உமாதேவிக்கு பணி செய்யும் துர்க்கை சாஸ்திரப்படி நயனம் செய்ய நெருப்பு போல் சிவந்ததும் தலைமீது
விரிந்ததுமான உடல்கள் மலை போல் குவிய அதன் மீது நடனம் செய்யும் மயில் மீதேறி கொஞ்ச நேரத்தில் வேலை செலுத்திய குருபரனே, ஞான வர்க்கத்தை கொண்டுள்ள 6 முகங்களை உடைய இறைவனே, திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலுள்ள வயலூரிலே இன்பமுற்று விட்டிருக்கும் பெருமானே, அருள்வாயே, காமவயப்பட்டு இனி நான் என் வாழ்விலே வாழாதிருக்கும்படி அருள்வாயே என்று பிரார்த்திக்கின்றார். என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே, என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டில் வேறு, என்னால் சுகிக்கவும் என்னால் முஷிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை, என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் கண்ணாருரித்த என் மன்னா எனக்கு நல் கண்ணாமிர்த பதம் தந்த கோவே, கல்லார் மனத்துடன் இல்லா மனத்தவர் கண்ணாடியிற்றிடம் கண்டவேலா, மன்னான சக்கனை உன்னாள் முடித்தலை வன்வாளியிற்கொள்ளும் தங்கரூபன், மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர்க்கொரு தம்பிரானே, அருள்வாயே. என் செயலால் யாது பயன்? நான் பிறப்பதற்கோ இறப்பதற்கோ துதிப்பதற்கோ கண்கொண்டு மற்றவரை அழைப்பதற்கோ கால் கொண்டு நான் நடப்பதற்கோ என் திறம் கொண்டு ஒரு இடத்தே இருப்பதற்கோ மாதர் வீடு இவற்றை சுகிப்பதற்கோ வேண்டுதல் வேண்டாமை அற்று நலிவுற்றிருக்கு மெலிவதற்கும் அலுப்பு சலிப்பு அடைவதற்கும் வினைவசமாக நோய்களை பொசுக்குவதற்கும் பல நினைவுகளையும் நான் இங்கு நினைப்பதற்கும் இன்ப தும்பாதிகளை தாங்குவதற்கும் இங்கே நான் யார் என்ற சுதந்திரம் எனக்கு இருக்கின்றது. என் நெஞ்சக்கல்லிலிருந்து நார் உரிப்பது போல் அருட்கணியை செய்த அரசே, செவிக்கு நல்ல அமுதம் போன்ற உபதேச மொழியை எனக்கு அருளி செய்தவா, உன்னை கற்றறியார் மனதில் தங்காத மனத்தோனே, கண்ணாடி போல் தெளிவான தடாகத்தை வேளால் கண்டவனே, அரசனாக விளங்கிய தக்ஷப்பிரதாபியை முன்னொரு நாள் அவனது கிரீடம் அடைந்த தலையை கொடிய அம்பால் கொய்த பொன் போன்ற மேனியுடைய சிவபிரானுக்கே குருராஜனாக விளங்கியவனே, குரத்திமினாள்னே, வயலூரின் அரசனே, பிரம்மன் திருமால் சிவன் ஆகிய மூர்த்திகளுக்கும் ஒப்பற்ற தலைவனே, நீ அருள்வாய் என்று இப்பாடலிலே கூறுகின்றார். வயலூரிலே முருகன் தன் சக்தி வேலை ஒரு இடத்தில் பாய்ச்சி அங்கு ஒரு தடாக்கத்தை உண்டான். அது சக்தி தீர்த்தம் என்று இன்றும் நீர் பளிங்கு போன்று தெளிவாக விளங்குகின்றது என்பதை இங்கு குறிப்பிடுகின்றார். ஞானஸ்கந்தருடைய அருள் பெற்ற அருணகிரிநாத என் பெருந்தகையார். இங்கு வந்தவர்கள் வினை தேர சக்தி தடாகத்திலே குளித்து விஷாகம், கார்த்திகை, சஷ்டி, அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, தட்சிணாயன புண்ணிய கால இவைகளிலே இங்கு வந்து இந்த சக்தி தடாகத்திலே குளில நீராடி அனுஷ்டானங்களை முடித்து வயலூரெம்பதி தலைவனாகிய வயலூரானின் கருணை பாத்திரத்துக்கு ஆளாகி அபிஷேகாதிகளை செய்து வலம் வந்து அன்னம் பரிபாலித்து அடியார்க்கு சிவத்துண்டாற்றி உயர்ந்த எண்ணம் பூரா அவன் மனதிலே செலுத்தி நம் மனமதை அவன் திருவழி பாதத்திலே மாடாமலராக சமர்ப்பித்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதை கூறாமல் கூறுகின்றார் அருணகிரியார். கடல் போர் கண்ணை விழியே சிலை போல் பிறை நுதல் கனி போற்று கிரிதழ் எழிதாகும், கனி போற்று கிரிதழ் எழிலாகும், கரிப்போர் கிரிமுலை கொடி போற்றுடியிடை கடிப்போர் பணியரை எனவாகும், உடல் காட்டி நீமையில் எழில் பாத்திரமிவளுடையாருக்கு வித
மடையாலும் ஒரு நாட்பிரிவது மரிதாய் சுழல் படும் ஒரு நாட்பிரிவதும் அரிதாய் சுழல் படும் ஒழியா துயரது தவிரேனோ உடலீர்த்த அசுரர்கள் உடல் காக்கைகள் நரி ஒளிவாய் பல அலகைகள் பேய்கள் கொலை போர்க்களமிசை தினமேற்றமரர்கள் குடியேற்றிய உயர் தாழை மணல் கீற்றினில் எழுவிரை பூப்பொழில் செறி பயலூர் பதிதனில் உறைவோனே மணக்கீற்றினில் எழு விரை பூப்பொழில் செறி வயலூர் பதிதனில் உறைவோனே மலை மேற்குடியுரை கொடுவேட்டு வருடை மகள் மேல் பிரியமுள பெருமாளே மலை மேற்குடியுரை கொடுவேட்டு வருவழு வேட்டு வருடை மகள் மேல் பிரியமுள பெருமாளே வயலூர் பதிதனில் உறைவோனே ஒழியா துயரது தவிரேனோ வயலூர் பதிதனில் உறைவோனே ஒழியா துயரது தவிரேனோ. கடல் போல் ஆழம் அம்பும் கூர்மையும் உள்ள கண்கள், வெள்ளை போன்ற பிறைச்சந்திரன் போன்ற வளைந்த நெற்றி, வாயழகு பவள வாயழகு, முக அழகு, இடுப்பழகு, காலழகு, தேகத்தின் அழகை எங்கும் காட்டி தன்பால் ஈர்த்து ஒரு நாள் கூட பிரிந்திருப்பது முடியாத காரியம் என்று எண்ணும் அளவிற்கு காமக்கலவையிலே மனம் ஈடுபட்டு நீங்கா துன்பத்தை அனுபவித்து வருகின்றேன். இத்துயரது நீங்க நீ அருள்வாயே, அதை தவிரேனோ என்று பிரார்த்திக்கின்றார். அசுரர்கள் உடலை இறைவன் அம்புமில்லால் துடைத்து அம்பு மழையால் துளைத்து சிதற அடித்துள்ளான். அதை உண்ண வரும் எண்ணற்ற பிசாசுகள், பேய்கள், காக்கைகள், நரிகள் இவற்றை விலக்கி தேவர்கள் விண்ணுலகில் குடியேற அருள் செய்த குகனே, உயர்ந்த தாழையின் மணல் கீட்டினில் உண்டாகின்ற வாசம்மிக்க தாழம்பூக்கள் உடைய சோலைகள் நிறைந்த வயலூரில் வாழ்பவனே, வள்ளிமலையிலே வாழும் கொடிய வேடர்களுடைய மகளின் வள்ளியின் மேல் விருப்பம் கொண்டு மனம் புரிந்தோனே, உன்னை என்றும் மறவேன். ஐயா, ஒரு நாட்பிரிவதும் அரிதாய் சுழல்படும் ஒழியா துயர் அது தவிரேனோ, வயலூர் பதிதனில் உறைவேனே என்று இறைஞ்சுகின்றார். தட்சிண பாரதம் பூரா இருக்கிற அனைத்து சிவாலயங்களுக்கும் சென்று, பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று, அங்க இருக்கின்ற சுப்பிரமணிய சுவாமி மீது அந்த ஸ்தல வரலாறினை குறிக்கின்ற ஒரு சில சொற்களை உடைய உயர்ந்ததான திருப்புகழை பல்வேறு சந்தங்களிலே பாடி இறைவனின் இதயத்தானத்தில் ஒரு தனி இடத்தை பற்று விளங்கினார். அறமிலாவதி பாதக வஞ்ச தொழிலாலே அடியனேன் மெலிவாகி மனம் ஷட்டிளையாதே திரள் குலாவிய செவடி வந்தி தருள் கூட தினமுமே மிக வாழ்வுறும் என்பை தருவாயே. விரல் நிஷாச்சரர் சேனைகளஞ்ச பொறுவேல விமல மாதவிராமி தரும் புதல்வோனே, மரவர்வானுதல் வேடை கொளும் போர் புயவீரா, மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளே அருள்வாயே.
அறம் சற்றும் இல்லாத வஞ்சகத் தொழில் கொண்ட அடியேனின் உடல் தளர்ச்சி, மனத்தளர்ச்சி, அறிவின் தளர்ச்சி இவற்றை அனைத்தையும் நீங்கி தினமுமே என்புறும்படியாக உன் திருவடி கமலங்களை போற்றி பாடும் அப்பணியை மறவாது அருள்வாய் என்று திருநமயிலை மாநகரில் வீற்றிருக்கும் அழகிய தோளாளனை சுந்தர பாகுவை சுப்பிரமணிய சுவாமியை வாயார கொண்டாடுகின்றார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேலனுக்கு அரஹரோ.